ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரீஸ் அண்ட் டெக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பிக்சல் லேப். இந்த ஒரு ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ் அண்ட் எப்படி வீடியோவில் வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லோகோ க்ரியேட் பண்ணுறது, அதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிக்சர் லேப் ஆப் நான் சொன்னேன்ல, இப்போ இதில் நிறையா தீம்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு மீம்ஸ்க்கெலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இது 3D டெக்ஸ்ட்டு கூட ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது டெக்ஸ்ட்டு. இதில் கூட இந்த இது பாருங்கள் ஷைனின்னு ஒன்று இருக்குது. நம்ம அப்படியே டெக்ஸ்ட்டு வேறு மாதிரி பண்ணலாம். நம்ம டிஃபால்ட்டில் வச்சுட்டு நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இது சென்டராக நம்ம வச்சுட்டு ஒரு ஆப்ஷனாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் எடிட்னால் நம்ம எடிட் பண்ணுறது அப்படியே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ பொசிஷன்னால் நம்ம மூவ் பண்ணுறதுக்காக எத்தனை பிளெட்ஸை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் வேணும்னா. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு சைஸு எவ்வளோ பெருசு வேணும் அது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு கலரு, இப்போ நான் ரெட்டு, க்ரீனு நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு இப்படி நீங்கள் இந்த கலர் பிளேட்டில் செலக்ட் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் எதாவது லோகோ க்ரியேட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். ப்ளஸ் இதோட ஃபாண்ட்டு தான் நிறைய விதமான ஃபாண்ட்ஸ் இருக்குது இதில். இதை பார்த்திங்களா, இது கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். ப்ளஸ் ஒன்று காட்டுறேங்க. இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு கர்வ் டெக்ஸ்ட், இது எதுக்காகனா ஒரு வெல்கம் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணலாம் நம்ம, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இப்படியும் பெண்ட் பண்ணிக்கலாம், இப்படியும் பெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு டெக்ஸ்ட்டு சைஸ் பெருசாக இருக்கனால உங்களுக்கு அப்படியே வருது, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ அலைன் பண்ணுறது நார்மலாக வேர்டில் அலைன் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். சென்டர், ஜஸ்டிஃபை எல்லாமே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்கன்னா நல்லா அப்படியே லெட்டரோட இதே மாறும், அதோட தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா போல்டாகலாம், அது மாதிரி லெட்டரோட இதே மாறும். நெக்ஸ்ட்டு ஷேடோ எனேபிள் பண்ணிக்கலாம். பின்னாடி பிளாக் கலரில் ஒரு இது மாதிரி வரும். நீங்கள் பிளாக் கலர் தான் போட்டுக்கணுன்னு கூட இல்லை, ரெட்டு கலர் போட்டுக்கலாம், இந்த க்ரீன் கலரே கூட போட்டுக்கலாம், இது வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ்னால் 3D இமேஜ் மாதிரி உருவாக்குறது. இப்போ இது எனேபிள் கொடுத்துட்டோன்னா இது பார்த்திங்களா, இப்போ இப்படி இருக்கா, அது மாதிரி தான் 3D ரொட்டேட் கூட இருக்குது நிறையா. தலைக்கீழே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே இப்படி பாருங்கள். இப்போ இது பார்த்திங்களா இப்படி இருக்குன்னு 3D மாதிரி இருக்கா, அதுதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 3D ஷோ கூட இருக்குது. கீழே நிழல் வரோம்ல, இப்போ 3D ஷோனால் அப்படி இருக்கும்ல நிழல் மாதிரி, அது மாதிரி தான் சொல்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் ஷேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இது கொடுத்துட்டு கூட நீங்கள் எதாவது எடிட் பண்ணால் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது டைப் பண்ணனா கூட இதில் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ டிரான்ஸ்பரண்ட் சொல்கிறோம்ல, அதுதான் இந்த டிரான்ஸ்பரண்ட். இப்போ நீங்கள் இது லோகோவுக்கு நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிஎன்ஜியாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இப்படி வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா அதுக்காக பிக்சல் லேப்னு பேர் வச்சு அவ்வளோ பிக்சல் 100% அவங்க கொடுக்குறாங்க. இப்போ டிரான்ஸ்பரண்ட் இது கிளிக் பண்ணால் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இமேஜ் எதாவது போடணுன்னா டிஃபால்ட்டாக இதிலே கொடுத்துருக்காங்க. இல்லைனா நம்ம கேலரியிலேருந்து எதாவது போடணுன்னா கூட இப்படி கூட போடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வருதா, இது நீங்கள் சைஸ் கொண்டு குறைச்சிக்கலாம். நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரம் கேமரானா அப்படியே லைவாக எடுத்து கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ விசினட்னால் நம்ம ஃபுல்லாக சுற்றி பிளாக் கலரில் ரவுண்டு மாதிரி இருக்கும், ஒரு கவர் மாதிரி கிடைக்கும் அது. நெக்ஸ்ட்டு நாய்ஸ்னால் அப்படியே கொஞ்சம் பொறியாக டிவியில் பழைய கால டிவியில் வருதில்ல, அது மாதிரி வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்னால் உங்களுக்கே தெரியும், நல்லா ஷார்ப்னஸ் அப்படியே கலர் மாதிரி ஷார்ப்னஸ்ஸாக வரும் அப்படியே. இது பிரைட்னஸ்னால் நார்மலாக பிரைட்னஸ் பண்ணுறது. இப்போ ஹியூனா பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்ட் நம்ம எந்த கலரில் வேணுமோ அப்படி நம்ம மாற்றிட்டே இருக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக ப்ளூவில் இருந்துச்சு, இப்போ நான் ரெட்டுக்கு கூட மாற்றலாம். இப்போ நான் ரோஸ்க்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன்னா உங்களுக்கு அப்படியே அந்த கலரே ஃபுல்லாக ப்ரைட்டாக கிடைக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த லோகோவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் 3Dயில் பண்ணி சேனலில் போடலாம்.
ஒன்று கடைசியில் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிறது எதாவது சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதோட லேஅவுட்டே ஃபுல்லாக மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு இது எது வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணணும் நம்ம. இப்போ நம்ம இருங்க, இந்த சைஸை மட்டும் நம்ம வேணால் மாற்றலாம். பாருங்கள், இப்போ சென்டராக இருக்கா உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் வேணும்னா இதை கூட பெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆரோ மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் எத்தணும்லாம். இது வேணுமோ அந்த இமேஜ்லேருந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டுமே பேக்ரவுண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் வேணும்னா. பாருங்கள், வெறும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் பேக்ரவுண்ட் வரும். இல்லைனா நீங்கள் டிசேபிள் கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு 3D வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா அப்படியே சும்மா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கல்வெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ ஒரு தடியாக அதோட வித்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஐ சிம்பிள் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம தண்ணியில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுல்ல, அது மாதிரி தான் இதுலேயும் ஆகும். இப்போ பாருங்கள், அது கீழேயே அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இது கூட ஒரு சூப்பரானது தான். லோகோக்கே ரொம்ப ஸ்பெஷலான எஃபெக்ட் தான் இது சொல்லலாம். இதில் ஒரு அற்புதமான ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு லெட்டருக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ டெக்ஸ்டர் செலக்ட்னு இருக்குது. இப்போ நம்ம இமேஜ் கொடுத்து, இப்போ நான் இமேஜ் இந்த நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். ஷட்டர் ஸ்டாருக்கு அதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த ஒரு எழுத்துக்கும் அந்த இமேஜில் இருக்க மொத்த கலரும் அப்படியே உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. இதை வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் இது பெஸ்ட் ஆப் லோகோவுக்கு. யூடியூப் அந்த பிராண்டிங் சிம்பிளுக்கு வாட்டர் மார்க்கே இல்லாத வாட்டர் மார்க் இமேஜ் செட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ்க்கு கரெக்டாக சூட் ஆகும் அது. ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கைன் மாஸ்டர் எடிட் பண்ணுவாங்க. அதில் கூட உங்கள் யூடியூப் சேனல் நேமை நம்ம வாட்டர் மார்க்கில் போட்டால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு.